ஹாய் வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாட்டில் ஆர்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல ஒயிட் கலர்ல இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த பாட்டில் ஆர்ட்காக நான் கெச்சப் பாட்டில் யூஸ் பண்ண போறேங்க. உங்ககிட்ட எந்த பாட்டில் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அக்ரிலிக் பெயிண்ட் கூடவே கொஞ்சமாக நான் ஒயிட் க்ளூ சேர்த்துக்கிறேன். ஃபெவிகால் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஒயிட் க்ளூ இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். எதுவுமே நான் மெஷர் பண்ணலை. ஒருவேளை உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து தான் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 3மே ஈக்குவல் அமௌண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு அக்ரிலிக் பெயிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் க்ளூ, 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். ஸ்பாஞ்ச் ப்ரஷ் உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை சாதாரண ஃப்ளாட் ப்ரஷோ இல்லை ரவுண்ட் ப்ரஷோ எது உங்ககிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்ச் அல்லது ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது இதோட டெக்ஸ்சர் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சிலருக்கு டவுட் வரலாம், நம்ம டேரெக்டாக ஒயிட் கலர் பெயிண்டில் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாமே, எதுக்காக க்ளூவும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு. இது நம்ம இப்படி செய்யும்போது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபாக் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். டேரெக்டாக அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இந்த கிராஃப்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்படி செஞ்சுருக்கேன். அது மாதிரி நம்ம சில பாட்டில் பெயிண்டிங் பண்ணும்போது, சில கிராஃப்ட் பண்ணும்போது, பெயிண்ட் பண்ணும்போது டபுள் கோட்டிங்லாம் கொடுப்போம். ஏன்னா அது வந்து நல்லா பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக. இந்த பெயிண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டபுள் கோட்டிங்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. அப்படியே வந்து ஒரே ஒரு கோட்டிங் தான் கொடுக்கணும். இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இது ட்ரை ஆன பிறகு நான் வந்து ஒரு CD மார்க்கர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு மரத்தோடைய அவுட்லைன் மட்டும் நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். ரஃப்பாக வரைஞ்சிக்கிறேன். இது வரைஞ்ச பிறகு இதுக்குள்ளக்க வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் கலர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சில்க் அவுட் ட்ரீ இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நான் இதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். ட்ரீ தான் வரையணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை ஒரு ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் வந்து இதுக்குள்ளக்க ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்துட்டு குட்டி குட்டி லீவ்ஸ் வரையலாம். ஆனால் நான் வந்து CD மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன இலைகள் இருக்கிற மாதிரியும், இப்போது ஒரு 4 கிளை மட்டும் இருக்குல்ல, இதுலேயே வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன கிளைகள் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சி விட்டுக்க போகிறேன். இந்த மரமுமே இப்படி தான் வரையணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வரைங்க. அது மாதிரி இந்த மரம் தான் வரையணுன்ட்டு இல்லை, தென்னை மரம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கொஞ்சம் தென்னை மரம் அந்த ஓலையோடு சேர்த்து தேங்காய்லாம் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த CD மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி லீவ்ஸ் வரைஞ்சி விட்டுக்கிறேன். அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஃப்ளவர் பிளான்ட் மாதிரி வரைஞ்சிட்டு அது பக்கத்தில் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறந்துட்டுருக்கிற மாதிரி வரைகிறதுனாலும் வரையலாம். அப்படி வரைஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இல்லை ஒரு குட்டி ஃபேரி ஹவுஸ் வரைஞ்சி பக்கத்தில் ஒரு ஃபேரி இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வரையலாம். இந்த பாட்டில் ஆர்ட் வந்து சும்மா ஒரு ஐடியாவுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி கூட செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மரக்கிளைகளில் எல்லா இடத்துலையுமே இலைகள் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இன்கேஸ் இதை நீங்கள் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதை வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது குவார்ட்ஸ் எழுதுறதுனா எழுதிக்கோங்க. நான் ஒரு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். பிளாக் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய லெட்டரில் ஃபேமிலின்னு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து பெயிண்ட்டும் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு பூராமே நான் வந்துட்டு CD மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு எழுதிட்டேன். CD மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பாட்டில் ஆர்ட்டில் நான் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தமிழ்லையோ அல்லது ஹிந்திலேயோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபேமிலி லைக் பிரான்ச்சஸ் ஆன் எ ட்ரீ, வி ஆல் க்ரோ இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், கெட் அவர் ரூட்ஸ், ரிமைன் அஸ் ஒன் அப்படிங்கிறத நான் வந்து எழுதிக்கிறேன். இப்படி எழுதுறது வந்து கர்சிவ் லெட்டரில் எழுதுறதோ இல்லை கேலிகிராஃபியில் எழுதுறதோ உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதுங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் இதை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் வந்து சும்மா எழுதினதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே நல்லா அழுத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இன்னொரு வாட்டி எழுதி விட்டுருங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக தெரியும் லெட்டர்ஸ் எல்லாமே. ஆல்மோஸ்ட் இந்த பாட்டில் பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அல்லது ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இது ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இதுக்குள்ளே வந்து லைட் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம பாட்டில் பெயிண்டிங்க்கு பாட்டில் ஆர்ட்க்கு அப்படின்னே தனியாக லைட்லாம் கிடைக்குது. இது வந்து கார்க் மாதிரி இருக்கும். அதில் வந்து LED லைட் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த பாட்டில் ஆர்ட்காக தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை,
ரெசின் ஆர்ட் பண்ணும்போதோ, இல்ல வேற ஏதாவது கிராஃப்ட்டுக்கோ கூட நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல மொத்தம் 12 பீஸ் இருக்கிற மாதிரி Amazonல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. இது வந்து Amazonல தான் கிடைக்கும்ன்ட்டு இல்ல. பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஷாப்ல போயிட்டு கூட கேட்டு பாருங்க. மேபி அங்க கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மாரி நீங்க 12 பீஸ் தான் வாங்கணுன்ட்டு இல்ல. ஏதாவது 1 மட்டும் கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த எல்இடி லைட் வந்து கோல்டன் கலர்ல எரியிற மாதிரி, கொஞ்சம் எல்லோ கலர்ல இருக்கிற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுலயே வந்து கலர் கலரா இருந்தது. மல்டி கலர்ல உங்களுக்கு பிடிக்கும்னாலும் வாங்கிக்கோங்க. இல்ல ஒயிட் கலர் அல்லது கோல்டன் கலர் இதுல உங்களுக்கு பிடிக்கும்னாலும் நீங்க வாங்கிக்கோங்க. இந்த எல்இடி லைட்ட பொறுத்தவரைக்கும் இதுல பேட்டரி தீந்துருச்சு அப்டின்னா, நம்ம வந்து இத ஓப்பன் பண்ணிட்டு பேட்டரி மாத்திட்டு நம்ம அடுத்து திரும்பவும் இத யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லைட் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? இது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அப்படியே இத எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ளக்க வச்சுக்கிறேன். ஃபுல்லாவே இத வச்சதுக்கப்புறம், இதுல வந்து ஃபைனலா ஒரு கார்க் மாதிரி குடுத்துருப்பாங்க. அந்த கார்க்கையும் இதுல நம்ம மாட்டி வச்சிரலாம். ஆக்சுவலா இந்த மெட்டீரியல் கார்க் கிடையாது. இது வந்து பிளாஸ்டிக் தான். கார்க்கோட ஷேப்க்கு பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்காங்க. நம்ம ஸ்விட்ச் இருக்கு இல்லையா? அந்த ஸ்விட்ச் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கிற அதே சைடு வராம, அத கொஞ்சம் திருப்பி வச்சுட்டு நான் வந்து இத மாட்டி வச்சிருக்கேன். அவ்வளோதான் இந்த பாட்டில் பெயிண்டிங் ரெடி ஆயிருச்சு. இத வந்து நைட் டைம்ல நம்மளோட பெட்ரூம்ல டேபிளுக்கு மேல வச்சுட்டு நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்குறதுக்குமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நம்ம வரைஞ்சிருந்தது, எழுதியிருந்தது எல்லாமே வந்து இந்த லைட்டோட வெளிச்சத்தில பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர்வா இருக்கும். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்கு? இதில ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட டவுட்ஸ கேளுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே ரிப்ளை பண்றேன். இந்த பாட்டில் பெயிண்டிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் உங்க கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேட்குற மாதிரியான வீடியோஸ அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். இல்ல இந்த கிராஃப்ட் வீடியோல ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா, அத கூட உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.